Welcome to the show OTP. எஸ், இன்னைக்கு நம்ம ஒன் டைம் பார்ட்டில யார் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கர் அண்ட் ஆக்ட்ரஸ் ஸ்ரீலேகா மேம் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹாய் மேம், how are you? நல்லா இருக்கேன். How are you? நானும் ஐம் குட். அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாமே? சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்க ட்ரெஸ் தான் பார்க்கும்போதே ரொம்ப அப்படியே கலர்ஃபுல்லா வந்திருக்கீங்க. அண்ட் பிங்க் அண்ட் ப்ளூ. ஸோ இங்க வர்றதுக்குன்னே சூஸ் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு முதல்ல அந்த ட்ரெஸ்ஸை பிக் பண்ண, அதை சொல்றீங்களா? இல்ல, கொஞ்ச நேரம் ஆச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்க பிடிக்கும். ஓகே. அண்ட் நான் யோசிச்சு பார்த்தேன், முதல் இன்டர்வியூலாம் என்ன கலர்ஸ் போட்டேன், அதே ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்புறம் பிளாக் வந்து நிறைய சமயம் நிறைய பேர் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே. பிளாக் இஸ் மை ஃபேவரட். ஆமா. ஸோ 2-3 பிளாக் போட்டுட்டு அப்புறம் ஒயிட் போட்டுட்டு அந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டுட்டு தென் ஐ தாட் திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். ஓகே. அதனால இதை சூஸ் பண்ணேன். ஓகே. எவ்வளவு நல்லா இருக்கு. எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு ஆக்ட்ரஸ்னாலே லைக் நம்ம வெளியே போறோம் அப்படின்னா காஸ்டியூம் சூஸ் பண்றதுக்கே ஒரு டைம் எடுத்துப்போம் இல்லையா? சோ அது எவ்வளவு நேரம் ஆச்சு? அவ்வளவு நேரம் ஆகல, நான் கொஞ்சம் குயிக் தான். அதாவது ஒரு 2-3 ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ மேபி ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ள நான் ரெடி ஆயிட்டேன். ஓகே, சூப்பர். அண்ட் வந்து எங்களோட ஒன் டைம் பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? எங்க ஷோ கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தீபா நேத்ரன் தான் இந்த ஷோ பத்தி எனக்கு சொன்னாங்க. தேங்க்யூ தீபா. இந்த ஷோ எனக்கு ரெஃபர் பண்ணதுக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாப்பாடு எனக்கு வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ரீம் சென்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட். இங்கேங்கிறதுனால நான் சொல்லலை, எனக்கு அதோட ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. ஏன்னா என் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நானும் என் ஹஸ்பண்டும் க்ரீம் சென்டர் ரொம்ப விரும்பி போவோம். அதுக்கப்புறம் இப்போ நான் என் பையன் பிறந்ததுக்கு அப்புறமா அவனுக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கதான் அடிக்கடி போவோம். அங்க வந்து கொஞ்சம் ஓப்பன் ஏரியாவா இருக்கும், ட்ரீஸ் எல்லாம் அப்படியே இருக்கும், அது பக்கத்துலயே உட்காந்து சாப்பிடலாம். இப்போ கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ இட்ஸ் ஆக்சுவலி a nice ambience. ஃபுட் எக்ஸலென்ட்டா இருக்கும். அண்ட் அவங்க சிஸ்லர்ஸ் அந்த மாதிரியான புது புது நிறைய ட்ரை பண்ணிருக்கீங்க. எங்களை விட நீங்க தான். ஆமா, பிரவுனிலேயே ஒரு சிஸ்லர்ஸ் இருக்கும் அவங்களது, அது ரொம்ப ஃபேமஸ். அது தவிர வெஜிடேரியன் சிஸ்லர்ஸ்லயே வந்து ரைஸோட சிஸ்லர்ஸ் இருக்கும், பாஸ்தாவோட சிஸ்லர்ஸ் இருக்கும், பாஸ்தாலே வெரைட்டிஸ் இருக்கும், பன்னீர்ல வெரைட்டிஸ் இருக்கும். எஸ், அதனாலே உங்களுக்கு பன்னீர் இங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்விப்பட்டோம். நீங்க வர்றதுக்கு முன்னாடி அப்படியே ப்ரிப்பேர்டா வந்து அண்ட் பன்னீர் பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து பன்னீர் ஏதோ ஷேஸ்வான் பண்ணிருக்காங்க. எஸ், ஓகே, சூப்பர். நம்ம சாப்பிட்டுக்கிட்டே ஆரம்பிச்சிருவோம். பேசிக்கா உங்களுக்கு என்ன ஃபுட் பிடிக்கும்? இதான் பிடிக்கும். இதுவும் பிடிக்கும். பாருங்க எவ்வளவு அழகா வந்து மேம்க்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சு. 90% வெஜிடேரியன்ஸ்க்கு பன்னீர் பிடிக்கும். எஸ், ஆமா. சோ அவங்க வந்து இப்போ நம்ம பயப்படாம பன்னீர் ஆர்டர் பண்ணிடலாம். சில பேருக்கு வந்து இந்த டெய்ரி அலர்ஜிஸ் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்களே தவிர ஐ திங்க் பன்னீர் ஜெனரலி இஸ் a favorite for all vegetarians. and especially இப்போ என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்னால அதுல விதவிதமான பன்னீரை நான் கத்துக்கிட்டு செய்வேன். ஓகே. அண்ட் இத டேஸ்ட் பண்ணிட்டு ஐ திங்க் நீங்க இத வீட்ல போய் ட்ரை பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். உங்க பையனும் வந்து இத பார்த்துட்டு நீங்க மட்டும் என்ன விட்டு பன்னீர் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டே பேசணும். ஓகே, ஒரு பைட் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் ரொம்பவே சாஃப்டா இருக்கு. ஆமா, சாப்பிடும் நல்லா இருக்கு. இதுல ஏதோ கீரை மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க, கஸ்தூரி மேத்தியா என்னன்னு தெரியல. இது டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் இல்ல சந்தியா? செஜ்வான் அண்ட் திஸ் பராட்டா ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிடுறேன். அப்படியா மேம்? நாங்க வந்து க்ரீம் சென்டர் வரோம் அப்படினாலே வந்து கொஞ்சம் வயிறெல்லாம் காலியா வச்சுட்டு வரோம். நல்லா இருக்குல்ல மேம்? வெரி நைஸ் அண்ட் சூப்பர். இப்போ எப்படி மேம் போயிட்டு இருக்கு லைக் ஆக்டிங் அண்ட் சிங்கிங் ரெண்டுமே பேலன்ஸ் பண்றது எப்படி போயிட்டு இருக்கு ஜர்னி? பேலன்ஸ் பண்ணது எப்படின்னா சீரியல்ஸ்ல வர்றதுனால கொஞ்சம் இந்த டைமிங் இஷ்யூஸ்லாம் அப்பப்போ வரும். பிகாஸ் சீரியல்ஸை வந்து நம்ம காத்தால 7:30-8 ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் நைட் எப்படியும் 9 o'clock 9 PM எல்லாருமே இருக்கணும். சப்போஸ் நமக்கு சீன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரேர்லி எப்பயாரும் ஒரு 6 o'clock 4 o'clock இல்லை மேம் உங்களுக்கு சீன் இல்லை நீங்கள்
போய்க்கலாம் அப்படிங்குவாங்க, ரொம்ப ரேர். அந்த மாதிரி ஒரு டேட் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். ஆக்ட்ரஸ் வரவங்க எல்லாம் அதுதான் சொல்லி புலம்புறாங்க. சோ அதுதான் ஒரு இஷ்யூவே தவிர மத்தபடி இட்ஸ் லைக் அ சேலஞ்ச். எவ்ரிடே சீரியல் வந்து எனக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி தான் போகுது. ஏன்னா ஒரு சீனும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, ரெப்பிட்டேட்டிவா இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் கத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் இந்த மிரர் எக்ஸசைஸ் நிறைய பண்ணுவேன். எனக்கு பிடிக்கும், முதல்லயே நான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன். பட் இப்போ சீரியல்ஸ் வந்ததுலேருந்து இன்னும் நிறைய பண்றேன். பிகாஸ் என்னோட டைரக்டர்ஸ்லாம் கூட அதான் சொல்றாங்க, நம்ம ஒரு வேரியேஷன் கொண்டு வரணும்னா நம்ம தான் அதை பார்த்து என்ன இன்னும் நம்ம பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு மிரரை பார்த்து நம்ம பண்ணதான் நமக்கு நம்மளுடைய தவறுகள், நம்மளுடைய பிளஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆமா. அண்ட் இப்போ நீங்க சிங்கர் அண்ட் ஆக்ட்ரஸ் உங்களோட ஜேர்னியை ஒன் வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ணோம்னா என்ன சொல்லுவீங்க? இந்த ஜேர்னியை பத்தி ஒன் வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ணோம்னா? சிங்கிங் அண்ட் ஆக்டிங் ஜேர்னி, இட்ஸ் a joy ride. வாவ், ஜாய் ரைட். நிஜமாவே ரொம்ப என்ஜாய் பண்றேன் ரெண்டுத்துமே. ஓகே. அண்ட் எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு ஆக்ட்ரஸா இருந்துட்டு லைக் இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் மார்னிங் டு நைட் வரைக்கும் ஒரு கால் ஷீட் இருக்கும். இப்போ சிங்கிங்னா ஒரு ரெக்கார்டிங் டைம் இருக்கும் இல்லையா? ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்றது கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு சில டைம்ல உங்களுக்கு ரெக்கார்டிங் வந்திருக்கும், ஆனால் ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூலும் இருந்திருக்கும். ஸோ அதை எப்படி நீங்க பேலன்ஸ் பண்ணுவீங்க? இல்ல ஆக்சுவலி இது நிறைய சமயம் எனக்கு இது சேலஞ்சா இருக்கும். அதான் நான் சொன்னேன், எனக்கு வந்து இப்போ நாளைக்கு ஒரு கச்சேரி இருக்கு, இல்ல ஒரு ரெக்கார்டிங் இருக்கு, இல்ல டிராவலிங் இருக்கு அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லா நான் வந்து ஷூட்ல ஹாட் வாட்டர் தான் குடிப்பேன். இல்ல ஏதானே அதுல பெப்பர், இஞ்சி அதெல்லாம் போட்டு வீட்லயே ஒரு கஷாயம் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு போவேன் ஃபிளாஸ்க்ல. ஓகே. ஃபுல் டே அதான் குடிப்பேன். 2 ஃபிளாஸ்க் மாதிரி எடுத்துட்டு போயிடுவேன். என்டையர் டே I'll be having that. பட் இன்னொரு சேலஞ்சிங் விஷயம் என்னன்னா, இப்போ அழற சீனு, ரொம்ப கத்தி பேசுற சீனு, இல்ல கோவப்படுற சீன் எல்லாம் வந்துச்சுன்னா நான் அவ்வளவுதான், அடுத்த நாள் ஸ்ட்ரெயின் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்துல அது நான் எப்படின்னா ஐ எம் a natural actor. ஓகே. நான் வந்து ரொம்ப எல்லாமே ஆர்டிஃபிஷியல் விஷயங்களை நான் இது பண்ண மாட்டேன். இப்போ கண்ணில் கிளிசரின் போட்டு அழுவாங்கல்ல, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஓகே. நான் நேச்சுரலாவே அழுவேன். அண்ட் என்ன அந்த சீனோட இமோஷனும் அதோட பேக்ரவுண்ட், அந்த சீன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, கத்தி நம்ம கோவப்படணும்னா நம்ம அது மெதுவா பேசி பண்ண முடியாது. நம்ம யாரும் டப்பிங் பண்றாங்க, ஆனாலும் நம்ம அந்த ஃபீலை கொடுத்தாதான் அவங்களால டப் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. ஸோ அது ஒண்ணுதான் சேலஞ்சே தவிர மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சுதான் நான் ஒர்க் பண்ணுவேன். அண்ட் அடுத்த நாள் சிங்கிங் போகும்போது கூட ஐ வில் டேக் த சேம் ஃபிளாஸ்க், அதுல ஃபுல்லா அந்த மாதிரி தண்ணீர் ஒப்பிட்டு, இல்ல நமக்கு அந்த கண்டில் மாதிரி எல்லாம் கிடைக்கும்ல த்ரோட்டுக்கு, அது வச்சுக்கிறது, அந்த மாதிரி தான் மேனேஜ் பண்ணணும். ஓகே. அது எனக்கு தெரிஞ்சது வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம அதை ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. லைக் ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்க அதை ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா வாய்ஸ் கரெக்டா வரணும். அண்ட் இங்க நீங்க நிறைய டைலாக் பேசினாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த வாய்ஸ் பிச்லாம் வரணும்னு சொல்லுவாங்க. சோ எல்லாரும் நீங்க கேட்டீங்க ஐஸ்கிரீம் வேணுமான்னு, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா பட் சாப்பிட முடியல, பழையா இருக்கு, அதனால வேணாம்னு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, சூப்பர் மேம். ஓகே, சிங்கிங் லைஃப் போயிடலாம். எப்படி வந்து உங்களுக்கு வந்து சிங்கர் ஆகணும்னு எந்த டைம்ல தோணுச்சு? எப்படி அந்த கம்ப்ளீட்லி எப்படி அந்த ஜேர்னிக்குள்ள வந்தீங்க? ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி சொல்ல முடியும்? சரி, நான் பிளேபேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குழந்தையிலேருந்தே நினைக்கல. எனக்கு பாட்டு பிடிக்கும், நான் நிறைய பாடுவேன், நிறைய ப்ரோக்ராம்ஸ் போவேன், ஸ்கூல்ல எல்லா காம்படிஷன்லயும் போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வருவேன். அதே மாதிரி காலேஜ்லயும் பண்ணுவேன். அங்க வந்து மியூசிக் சொசைட்டில கல்ச்சரல் செக்ரட்டரியா இருந்தேன். ஸோ எல்லாருக்குமே எனக்கு தெரியும், யூனிவர்சிட்டிலையும் சரி ஸ்கூல்லையும் சரி நம்ம பாப்புலரா இருப்போம். அதனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, நம்ம வாய்ஸ் நமக்கு ஒரு ஐடென்டிட்டியா இருக்கு, ஸோ வி ஆர் பிளெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா எத்தனையோ பேர் படிக்கிறாங்க, எத்தனையோ பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, எத்தனை பேர் நமக்கு தெரியுது. நான் வந்து என்ன நினைப்பேன், எங்க போனாலும் யூ ஷுட் லீவ் அன் இம்பாக்ட். ஓகே. இப்போ நான் ஒரு 10 வருஷம்க்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும்.
நீங்க சொல்லணும், மேம் நான் உங்களை இன்டர்வியூ எடுத்தேன் கிரீம் சென்டர்ல அண்ணா நகர்ல, ஞாபகம் இருக்கா அப்படின்னு நீங்க என்ன கேட்டா அதுதான் என்னுடைய சக்சஸ். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆளுக்கிட்டையும் நான் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். நான் ஒரு வேலையை பண்ணும்போது ஸ்டேஜ்ல போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எனக்காக 1000 பேர் டிக்கெட் வாங்கிட்டு வராங்க. ஓகே. ஸோ அந்த 1000 பேரும் வீட்டுக்கு போகும்போது ஹாப்பியா போகணும். சில குறைகளும் சொல்லலாம், இந்த பாட்டு அவங்கள நல்லா பாடல அப்படின்னும் சொல்லலாம். ஓகே. நல்லா பாடினா ரொம்ப நல்லா பாடினாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஐ எம் ஓகே வித் போத் கிரிட்டிசிசம் அண்ட் அப்ரிசியேஷன், ரெண்டுமே இருக்கணும். ஸோ அதுதான் பேசிக்கலி அப்படிதான் என் கதை ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நிறைய ஆட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 14 மொழிகள்ல நான் வந்து விளம்பரத்துக்கு பாடிட்டு இருந்தேன் டெல்லியில. கவர்மெண்ட்னால அவங்க எல்லா லாங்குவேஜஸும் டப் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் போயிட்டு இருந்தது, பாடி பாடி அங்க வந்து ஆல்பம்ஸ் பண்ணுறது, அங்க பாடுறது, அப்படிதான் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல டெல்லியில ரொம்ப க்ரோத் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகணும் அப்படிங்கிற பட்சத்துல நினைக்கும் போதுதான் பிளேபேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நான் சென்னைக்கு வந்தேன். நான் நிறைய கேள்வி கேட்டுட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க டேஸ்ட் பண்ணிட்டே சொல்லலாம், ஏன்னா நம்மளால அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியுதுல, சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணுது. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க இப்ப சொன்ன மாதிரி ஆட்ஸ்க்கு நிறைய வந்து பண்ணிருக்கீங்க. எனக்குன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் இந்த ஆட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த கசானா ஜுவல்லர்ஸ், அந்த கசானா இந்த ஆட் ஆக்சுவலி ஆடே பார்க்காதவங்க கூட இந்த ஒரு இதுக்காக எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன்னா நான் அதுதான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் ப்ரொடியூசர் கிட்ட கூட, இந்த ஆட் உங்களுக்கு தெரியுமா, இது எவ்வளவு ஃபேமஸ், இவங்க அவங்கதான் பண்ணிருக்காங்களோ, எனக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா எல்லாருக்குமே இது பிடிக்கும், சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம், ஆட் அதுக்கப்புறம் வந்து ஒரு சினிமால ஒரு சிங்கிங் பண்றது என்ன மாதிரியான டிஃபரன்ஸ்லாம் இருக்கும்? ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஆக்சுவலி இந்த ஆட் எனக்கு ரொம்ப பாப்புலர் ஆச்சுன்னு சொல்றீங்க, என்ன தெரிய வச்சதே ஒரு ஆடு தான். ஓகே. தினம் தோறும் வாங்குவேன் இதயம். என்ன அழகுனா இது ஜோதிகா. எஸ், ஆமா. நான் பாடின திம்சு கட்ட பாட்டும் ஜோதிகா. எஸ், எனக்கு ஒரு லக்கி சாங். நிறைய எண்ணெயை ஊத்தி சூப்பரா ஒரு ஆட் பண்ணி ஊரு பூரா அதை பெரிய ஹோர்டிங்ஸா போஸ்டர்ஸா போட்டிருந்தாங்க. அந்த ஆட் தான் என்ன ரொம்ப ஃபர்ஸ்ட் பாப்புலர் ஆகுது. அதுக்கப்புறமா தான் இந்த ஆட் எல்லாம் வந்துச்சு. and then other songs came. ஓகே. அண்ட் அந்த டிஃபரன்ஸ் சொல்லவே இல்லையே. அந்த டிஃபரன்ஸ் அதுதான். see இப்போ ஒரு ஆட் வந்து ஒரு 30 seconds இல்ல 1 minute தான் இருக்கும். அந்த 1 minuteக்குள்ள நம்ம எல்லா எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த வார்த்தைகளோட கிளாரிட்டி, இந்த டியூனு, உச்சரிப்பு, கம்போசிஷன், அதுல இருக்கிற பேக்ரவுண்ட், இவ்வளோ விஷயங்களும் 1 minute தான் டெலிவர் பண்ணணும். ஓகே. அங்க இருக்கிற ரெக்வயர்மெண்ட் வேற. பட் when you're singing for a movie, it's a bigger screen இல்லையா? ஓகே. ஸோ அங்க வந்து நம்ம 4 hours 5 hours 6 hours 8 hours கூட எடுத்து ஒரு பாட்டை பாடுவோம். அதில் வந்து ஒரு ஹீரோயின், ஒரு ஹீரோ, ஒரு சினிமாட்டோகிராஃபர், பேக்ரவுண்ட், இவ்வளோ டெக்னீஷியன்ஸ், அதில் இன்னும் இட்ஸ் மெக்னானிமஸ். ஸோ அங்கே இருக்கிற அந்த டைமும், அங்கே இருக்கிற அந்த என்ன சொல்றது, இன்வால்மெண்ட் இன்னும் கூட நம்ம கொடுக்கணும். பட் இது ஒரு விதமான சேலஞ்ச், அது ஒரு விதமான சேலஞ்ச். இதுல வந்து நம்ம இத்தனூண்டு டைம்குள்ள அவ்வளவு விஷயங்கள் பண்ணணும். இதுல வந்து அந்த 5 minutesக்குள்ள நம்ம அத்தனை விஷயம் டெலிவர் பண்ணணும். ஓகே. ஸோ இங்க இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற, அங்க இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற. பட் நம்ம என்ன பாடுறோங்கிற விஷயம் வந்து சேம் தான். ஓகே. சில ரிலிசஸ்ட்லாம் ரொம்ப பர்டிகுலரா இருப்பாங்க, சில கம்போசர்ஸ் ரொம்ப பர்டிகுலரா இருப்பாங்க. சில பேர் வந்து நம்ம ஏதான ஒரு விஷயம் ஃபீல் பண்றோம்னா அதை அலோவ் பண்ணுவாங்க, ஓகே பாடுங்க அப்படிம்பாங்க. சில பேர் இல்ல இல்ல எனக்கு இதான் வேணும், இப்படிதான் எனக்கு கரெக்டா ஒரே ஒரு நோட் இப்படி எப்படி மாறினா கூட they won't like it. ஸோ அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்கும் ஒரு படத்தோட பாட்டுல. ஓகே, சூப்பர். சூப்பர். அதுக்கப்புறம் வந்து ஆக்டிங்குள்ள எப்படி வந்தீங்க, எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஆக்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு?
சி ஆக்டிங் வந்து நான் டெல்லியில இருக்கும்போது நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா தியேட்டர் படிச்சிருக்கேன். ஓ தியேட்டர் படிச்சிருக்கீங்க. சூப்பர். ஸோ அங்கே நிறைய தியேட்டர்ஸ் நான் பண்ணுவேன், நிறைய ஆர்டிஸ்டோட கம்பைன் பண்ணி நிறைய ட்ராவல்லாம் பண்ணுவோம், தியேட்டர்ஸ் கூத்துப்பட்டுறேன். ஸோ அதெல்லாம் பண்ணுவோம். அதனால எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் அண்ட் அதில் இன்ட்ரெஸ்டும் உண்டு. இங்கே வந்த புதுசுல கூட எனக்கு நிறைய ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிது. பட் சிங்கிங்ல எனக்கு ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதுல ஏதான ஒரு விஷயம் பண்ணணும், பிஹைண்ட் த ஸ்க்ரீன், அது வந்து பிளேபேக் அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். ஓகே. ஸோ அது பண்ணும்போது அந்த அந்த டைம் எனக்கு கொடுக்க முடியல நடிக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ நடிக்கணும் அப்படின்னா நிறைய அவுட்டோர் ஷூட்ஸ் போகணும், நிறைய அதில் வந்து சாக்ரிஃபைசஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு பி தேர். வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன சந்தோஷமா இருந்தாலும் நம்ம போக முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் நான் ரெடியா இல்லை அப்போ. பிகாஸ் ஐ வாஸ் திங்கிங் ஃபைன், ஐ ஹாவ் டு டூ திஸ் சிங்கிங் அண்ட் ஐ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் இட். அண்ட் இட் வாஸ் கோயிங் வெல் ஆல்சோ. ஒரு புது வாய்ஸுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஆர்ஜே ஜெயராஜ் சார் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஏதோ ஒன்று பாட்டுல லேசா லேசால. ஸோ அதுல இருக்கிற அந்த எப்படி எல்லாரும் ஜனங்க அதை ரிசீவ் பண்ணாங்களோ, அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் நான் கட்டிக்கிட்டு வந்தோடனே இன்னும் ரொம்ப பாப்புலர் ஆனோடனே ஃபோக்கஸ் கம்ப்ளீட்லி அதுல ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே. இதுல கூட ஒரு இது இருக்கு, த்ரிஷா மேம்காகவே நீங்க நிறைய பாடல். த்ரிஷா மேம்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ஏதோ ஒன்று பாடினது, கல்யாணம் நான் கட்டிக்கிட்டு அவங்களுக்கு பாடினது. ஸோ எனக்கு ஒரு சில ஆக்டர்ஸும் ஹேவ் பீன் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மை கரியர். விஜய் சார். எஸ். ஸோ அந்த மாதிரி எனக்கு அமைஞ்சிருக்கு. வாட் ஐ வாஸ் சேயிங் இஸ், இந்த கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா கம்ப்ளீட்லி நான் வந்து பாட்டு தான் பாடணும் அப்படின்னு ஷிஃப்ட் ஆயிட்டேன். இதான் பண்ணணும்னு. பிகாஸ் நிறைய நான் அப்புறம் அப்ராட் ஷோஸ்லாம் போயிட்டு இருந்தேன். 1 month 15 days அந்த மாதிரிலாம் ட்ரிப்ஸ் இருக்கும் ஆர்கெஸ்ட்ரா குரூப்ஸோட. ஸோ அவங்களோடலாம் போவேன். ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மண் சுத்தி, சாதக பறவைகள், இவங்களோடலாம் நான் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன், நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நடிக்க முடியல. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது, ஆனா நடிக்க முடியல. அதையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இதுவும் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்ற சமயத்துல ஐ ப்ரையாரிட்டைஸ்ட் மியூசிக். இன்னைக்கும் அதுதான் ப்ரையாரிட்டி. ஓகே. அத கேள்வி கேட்கணும், ரெண்டும் 2 கண்கள் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க நினைச்சா. ஓகே, மியூசிக். ஓகே, சூப்பர். ஓகே. அண்ட் இப்போ இந்த ஆக்டிங் ஜர்னி வந்து எப்படி போயிட்டு இருக்கு? இதுல என்ன மாதிரியான நிறைய சேலஞ்சிங்லாம் நீங்க பாக்குறீங்க? ஏன்னா இப்ப நிறைய வந்து டிஜிட்டலா நிறையவே மாறிடுச்சு இல்லையா? ஸோ நிறைய விஷயங்கள் ஆக்ட்ரஸா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இப்போ சீரியலா இருக்கட்டும், மூவிஸ்லயா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. இப்போ இதுல சில விஷயங்கள் சேலஞ்சிங்கா உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அது என்ன அந்த மாதிரி? சி ஒன் திங் இஸ், பத்தி எல்லா இன்டர்வியூஸ்லயுமே நான் இப்போ ரீசெண்டா பேசிட்டு இருக்கேன். சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து நிறைய மாற்றங்கள். ஓகே, எக்ஸாக்ட்லி. இந்த நேச்சுரல் ஆக்டிங், நோ மேக்கப் ஆக்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி ஆயிட்டு இருக்கு. எனக்கு அதுல ரொம்ப பிலீஃப் உண்டு. நான் வந்து எப்பவுமே நேச்சுரலா தான் இருப்பேன். ரொம்ப மேக்கப்லாம் போட மாட்டேன், ரொம்ப ஓவரா ட்ரெஸ்ஸியாலாம் இருக்கவே மாட்டேன் ஆக்சுவலி. ஸோ சாதாரணமா தான் இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும். ஓகே. எனக்கு அது ப்ரிஃபர் நான் பண்ணுவேன் அந்த விஷயத்த. ஸோ இப்போ சோஷியல் மீடியா இந்த மாதிரி நிறைய அவுட் சோர்சிங்லாம் வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இனவே இட்ஸ் பாசிட்டிவ், இனவே இட்ஸ் நெகட்டிவ். ஓகே. இட் இஸ் பாசிட்டிவ் பிகாஸ் ஓவர் நைட் நம்ம பாப்புலர் ஆயிடுறோம். இட் இஸ் நெகட்டிவ் பிகாஸ் நேச்சுரல் செல்ஃபை நம்ம லூஸ் பண்ணிடுறோம். ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரீல் போடுறீங்க இல்லை ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா அந்த ஒரு நிமிஷத்துக்கு நீங்க மாறணும். வாட் எவர் யூ ஆர் டூயிங், மேக்கப்பா இருக்கட்டும், இல்லை ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்லை சுச்சுவேஷனா இருக்கட்டும், இல்லை சம்டைம்ஸ் சில விஷயங்கள் சில பேர் பண்ணுறது ஃபேக்காவே இருக்கு ரொம்ப. ஓகே. ஸோ எனக்கு அது ப்ரிஃபரபிளா இருக்க மாட்டேங்குது. திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். இட்ஸ் நத்திங் டு ஒஃபெண்ட் எனிபடி. பட் எனக்கு நானா இருக்கணுங்கிற ஸ்பேஸ்ல கொஞ்சம் எனக்கு வாக்கு வித்தியாசம் வரும். ஓகே, சூப்பர். அவ்வளோதான். மற்றபடி ஐ திங்க் ஆக்டிங் எங்க பண்றதுனாலும் இட்ஸ் அ சேம். நம்ம எப்படி நடிக்க போறோமோ அப்படிதான் அந்த டைரக்டர் ரிசீவ் பண்ண போறாங்க. கண்டிப்பா. அப்படிதான் அந்த ஹோல் டீம் அதை ரிசீவ் பண்ண போறாங்க. எனக்கு வந்து நேச்சுரல் ஆக்டிங்க்கு நிறைய நான் அப்ரிசியேஷன் வாங்கியிருக்கேன். நிறைய எனக்கு பாராட்டுகள் கிடைச்சிருக்கு என்னோட டைரக்டர்ஸ் கிட்டேருந்து. ஏன்னா அழுறது கூட லைக் ஐ டோல்ட் யூ, நேச்சுரலாக நான் அழுவேன். கிளிசரின் இல்லாம கோவத்தையும் வந்து ஃபேக்காக பண்ணாம அந்த சுச்சுவேஷன்ல இருந்து நான் அந்த கேரக்டராகவே இருந்துருவேன். ஸோ அந்த கேரக்டராக இருக்கும்போது இட் பிகம்ஸ் மோர் ஈஸியர் டு கனெக்ட் வித் த சீன். ஸோ அது மூவியாக இருந்தாலும் சரி, சீரியலாக இருந்தாலும் சரி, வெப் சீரியஸாக இருந்தாலும் சரி, திஸ் இஸ் வாட் இஸ் மை பாலிசி. நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா அதை ஸ்ரீலேகான்ற விஷயத்த கொஞ்ச நேரம் மறந்துடணும். அந்த கேரக்டருக்குள்ள நம்ம இறங்கிடணும். ஆமா. ஸோ இப்போ நான் தென்றலே மெல்ல பேச காந்திமதி கேரக்டர். ஸோ காந்திமதி அன்னைக்கு ஃபுல்லா நான் காந்திமதியா தான் இருப்பேன். ஓகே. அந்த கட் சொன்னதுக்கு அப்புறம் ஸ்ரீலேகாவாயிடுவேன்.
ஓகே. பட் அது ஒரு ஆக்டர்ஸ்க்கு ஒரு சேலஞ்சிங் தானே. நம்ம ஒரு கேரக்டருக்குள்ள இருக்கும். ஸோ அதுல இருந்து டக்குன்னு வெளியே வரணும். ஒரு எமோஷனலான சீனோ இல்ல அழுகிற சீனோ இல்ல கோவமான ஒரு சீனோ நடிச்சிட்டோம்னா அது வந்து நம்மளால டக்குன்னு வெளியே வர முடியாது. அது கொஞ்ச நேரத்துக்கு அது அப்படியே இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஆக்சுவலி இது எனக்கு நடந்திருக்கு பல தடவை. ஏன்னா எனக்கு அமைஞ்ச கேரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் இமோஷனல், வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு இமோஷனல், பொசசிவ், ப்ரொடெக்டிவ், அட் த சேம் டைம் டேரிங், அட் த சேம் டைம் சில சமயம் வந்து வீட்லயே இருக்கிற ஒரு அம்மா. ஸோ அவங்களால இமோஷன்ஸை காட்டணும், ஆனா அதை வெளியே ரொம்ப தெரியக்கூடாது. பிகாஸ் எல்லாரும் இருக்காங்க வீட்டுல. ஸோ நம்ம அதை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்பிரசிவ் அம்மா, இப்போ எல்லாத்துக்கும் கத்துறது, சவுண்ட் போடுறது, இல்ல டாமினேட்டிங் அம்மாவும் இருக்கிறதுனா அது வேற மாதிரி பண்ணணும். ஓகே. ஸோ எனக்கு வந்து இந்த இமோஷனல் சீன்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு டாட்டரோட நான் என்னோட டாட்டரோட எக்ஸ்பிரஸ் பண்றதோ இல்லை என் சன்னோட ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு சீன் இருந்தா ஏதான ஒரு கேரக்டரோட நான் ஒரு இமோஷனல் விஷயம் பண்ணும்போது எனக்கு அழுகையா வந்துடும். அது பேசும்போது, அந்த டயலாக் பேசும்போது நான் மெனியா டைம்ஸ் நான் ப்ராம்ப்டிங் எடுத்துக்க மாட்டேன் அந்த சமயத்துல. ஓகே. ப்ராம்ப்டிங் இல்லாம அந்த சீன் பேப்பரை படிச்சிருவேன், ஏத்துப்பேன், அப்படியே அதை சொல்லுவேன். சில சமயம் வந்து வார்த்தைகள் மாறும். சில பேர் அதை ஒத்துப்பாங்க, சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. பட் எனக்கு அது பிடிக்கும். ப்ராம்ப்டிங் இல்லாம பண்ணச்சு இன்னும் நேச்சுரலா வரும். ஸோ அதை பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளே அழ ஆரம்பிச்சிருவோம். நம்ம அழுந்துட்டே அதை பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஓகே கட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நான் அப்படியே உட்கார்ந்துருப்பேன் ஒரு 2 minutes. ஓகே. It'll take me some time to get out. Exactly. So that happens. Okay, super. அண்ட் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுக்குள்ள சில கேள்விகள்லாம் இருக்கு. டக்குன்னு மேமோட ரியாக்ஷனை பார்க்கணும். நீங்க பயப்படுற மாதிரிலாம் இருக்காங்க. ஐயோ எங்க ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வளர்க்க நினைக்கும் செல்ல பிராணி, பெட்? நாய்க்குட்டி ரொம்ப பிடிக்கும். டாக்ஸ் இருக்கா வீட்ல ஆல்ரெடி? இல்ல. ஓகே. வாங்கணும்னு இருக்கேன் 2 வருஷமா. ரொம்ப பிடிக்கும். ஓகே. பேர்ட்ஸும் பிடிக்கும். பேர்ட்ஸ். ஓகே, சூப்பர். நான் இப்பயே தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஈஸியா தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை அப்படின்ட்டு. நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சந்தியா, சாப்பிடல. உங்களால் மறக்க முடியாத ஒரு பாடல் ரெக்கார்டிங் சிச்சுவேஷன்? இல்ல அப்படி சொல்லவே முடியாது, நிறைய இருக்கு. பட் ஏதாவது ஒண்ணு க்ளோஸ் டு ஹார்ட் ஆயிடும் சந்தியா. ஓகே. ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு நம்ம விட்டு கொடுக்க முடியாது. பட் எஸ் டெஃபினெட்லி ஸ்பெஷல் அப்படின்னு இதை நான் மென்ஷன் பண்ணோம். எனக்கு எல்லாமே ஸ்பெஷல் தான். ஓகே. ஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் சாங். அது வந்து ஏதோ ஒன்று சாங். ஹாரி ஜெயராஜ் சார் வந்து ஸ்டூடியோக்கு வர சொன்னாங்க. போனேன். அங்கே போய் ரொம்ப நேரம் வேற சிங்கர்ஸ்லாம் பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5-6 hours வெயிட்டிங் பீரியட். அதுக்கப்புறம் போனால் பிரியதர்ஷன் சார் இருந்தார், விக்ரம் சிங் சார் இருந்தார், ஹாரி ஜெயராஜ் சார் இருந்தார். எல்லாருமே உட்காந்து இந்த பாட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பயங்கர ஒரு ஸ்பஷ்டமான தூய தமிழ். அது படிக்கும்போதே எனக்கு வந்து நான் சின்ஸ் டெல்லியில் தமிழ் படித்ததுனால படிச்சுட்டேன். ஓகே. பட் ஒரு வேர்டுக்கும் இமோட் பண்ணணுமே, ஒரு வேர்டும் வந்து ஒரு மூவியில் போய் தெரிய போகுது, இது எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, ஒரு கியூரியாசிட்டி, ஒரு நர்வஸ்னஸ், அதோடயே உட்காந்துருந்தேன். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெயராஜ் சார் என்ன சொன்னார்னா, த்ரிஷா மேமுக்கு இந்த வாய்ஸ் செட் ஆயிடுச்சு கண்டிப்பா அப்படின்னாக்கா இருக்கும். அப்படி இல்லைன்னா we are trying lot of voices, I will keep your voice, இல்லைன்னா இன்னொரு ப்ராஜெக்ட்ல நான் கூப்பிடுவேன், அதில் வந்து நீங்க பாடுங்கன்னு சொல்லி முதலே சொல்லிட்டார். ஓகே. ஸோ ஐ அப்ரிஷியேட் ஹிஸ் ஆனஸ்டி. அவர் முதலே என்கிட்ட அதை சொன்னதுனால. ஸோ நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன், ஐயோ பாபா ப்ளீஸ் எப்படியான எனக்கு வந்து இந்த சாங் கிடச்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அதே மனசில் நினச்சிட்டே இருந்தேன். ஸோ போய் பாட ஆரம்பித்த உடனே சார் வந்து பாட சொன்னார். சன்னமில் தான் என் வாய்ஸ் வருது.
ஃபர்ஸ்ட் ஹரிஷ் ராகவேந்திரா தான் இதை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஃப்ராங்கோன்ற இன்னொரு சிங்கர் தான் இது இந்த ஆலாப்னு சொல்லுவாங்க, கோரஸ் பிட் பாடியிருக்காங்க. சார் பாட சொன்னாரு ஃபர்ஸ்ட். நான் ஹை ரேஞ்ச் தான் பாடினேன், இதே ஆக்டிவ் ஹை ரேஞ்ச் பாடினேன். ஓகே. அப்போ நான் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன், சார் இது வந்து லோ அந்த ரேஞ்சில் நான் பாடலாமா, ஆக்டிவ்ல பாடலாமா அப்படின்ட்டு. சரி பாடுங்க அப்படின்னாரு. பாடினோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னோட வாய்ஸோட ஸ்பெஷாலிட்டி இன்னொன்று நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நான் என்ன நினைக்கிறேன், பை காட்ஸ் கிரேஸ் என்னோட எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் எனக்கு அந்த பெர்மிஷன் கொடுத்தாங்க. இப்போ நல்ல மனம் என் போல் முன் போல் கிடையாது அந்த இடத்துல இருந்து அப்புறம் ஏதோ ஒன்று கோஸ் வெரி ஹை. ஓகே. ஸோ அந்த பிட்டு எல்லாமே வந்து ஹரிஷ் ஹை தான் பாடினாரு, நான் லோ தான் பாடினேன். அப்போ அந்த ட்ரெண்ட் செட் ஆச்சு. ஓகே. ஏன்னா அப்போ அனுராதா மேம் அந்த மாதிரி சிங்கர்ஸ் எல்லாருமே ஹை ரேஞ்ச் தான் பாடிட்டு இருந்தாங்க. பட் என்னோட வாய்ஸ் வந்து மிட் ரேஞ்ச், ரொம்ப ஹை ரேஞ்ச் வாய்ஸ் கிடையாது. பேஸ் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன். ஓகே. அதே மாதிரி கல்யாணம் தங்கிட்டு. ஸோ இது எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் என்னை அலோவ் பண்ணாங்க. வித்யாசாகர் சார் திம்சுக்கட்டையிலையும் அதே மாதிரி தான். சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமாலும் அதே மாதிரி தான். அப்புறம் கொக்கு மீனை திங்குமாலையும் அதே தான். ஸோ விச்சுக்க வாசம் ஸ்ரீகாந்த் தேவா சார் அதுலயும் அதே தான். அது ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு. ஆமா. ஸோ ஐ திங்க் எனக்கு வந்து இந்த ஒரு பிளெஸ்ஸிங் நான் சொல்லுவேன். எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் என்னை அது புரிஞ்சுக்கிட்டு என்னை அதை அலோவ் பண்ணி பாட விட்டதுனால, அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுனால, அந்த என்னோட வாய்ஸ்ல இருக்கிற ப்ளஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ தட்ஸ் அ பிக் பிளெஸிங் ஃபார் மீ. ஓகே, சூப்பர். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னு அப்படி பார்த்துக்கலாம். விழுதா இல்லை நீங்க? இல்லை மேம், அதில் இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. உங்க குரலை பாடகிக்குன்னு நீங்க தயார்படுத்திக்கிட்டீங்களா இல்ல ஜென்ரலாவே உங்களோட வாய்ஸே இப்படிதான் இருக்கும்? இது என்ன ப்ரொடியூசர் தான் கேட்கணும். டக்குன்னு கேட்டா எப்படி? இல்ல நான் யோசிக்கிறேன், கேள்வி யார் எழுதினது? என் ப்ரொடியூசர். இப்பதான் அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்தீங்க பாருங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்காங்க. ஆமா. ஸோ அந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ்லாம் கம்ப்யூட்டர் படிச்சு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணி ஒரு வாட் எவர் ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரியில இருப்போம்னு தான் படிப்பாங்க. பட் ஃபைனலி தேல் பி அ பிளேபேக் சிங்கர் ஆர் தேல் பி அன் ஆக்டர். இன்ஜினியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட இப்போ நம்ம நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. எஸ் மேம். ஸோ வென் ஐ வாஸ் யங் எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் வந்து ஸ்பெஷலான ஒரு முயற்சிகள்லாம் நான் எடுக்கலை. ஆனால் கிளாசிக் போனேன், கர்நாடிக் கிளாசிக்கல் கற்றுக்கிட்டேன், ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் கற்றுக்கிட்டேன், வெஸ்டர்ன் கிளாசிக்கலும் கற்றுக்கிட்டேன். ஸோ ஐ ட்ரைட் வாட் எவர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக் ஐ குட் கெட் எக்ஸ்போஸ் டு. ஓகே. பட் நான் வந்து இன்னைக்கு ஒரு பிளேபேக் சிங்கராக ஆவேன், இல்லை இந்த மாதிரி ஒரு படத்தில் என்னோட பாட்டு வரும்ன்ற ஒரு விஷன் எனக்கு அப்போ தெரியல. ஐ வாஸ் டூ யங். ஓகே. பட் காலேஜ் முடிக்கிற சமயத்தில் நான் டிசைட் பண்ணிட்டேன், சரி நான் பிஏ ஆனர்ஸ் லிட்ரேச்சர் தான் படித்தேன், இங்கிலீஷ், இந்து காலேஜில். அப்போவே நான் டிசைட் பண்ணிட்டேன் தட் ஓகே ஐம் டூயிங் இங்கிலீஷ் ஆனர்ஸ். அதுக்கப்புறம் என்னோட அப்பா வந்து எம்ஏ படி, லெக்சரர் ஆகு அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லை நீ ஐஏஎஸ்க்கு படி அப்படின்னாங்க. ஐ வாஸ் ஓகே, நாட் கிரேட், பட் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்க்கு கொஞ்சம் அபவ். பட் நான் என்ன நினைச்சேன்னா எனக்கு முதல்ல சிங்கர் தான் ஆகணும், அதுக்கப்புறமா நான் அதெல்லாம் வந்து ஐ கேன் ட்ரை அப்படின்ற ஒரு பட்சத்தில் அப்படிதான் என்னோட ஜேர்னி இன்னும் சீரியஸ் ஆச்சு. அரவுண்ட் காலேஜ் முன்னாடி வரைக்கும் நான் நினைச்சு பார்க்கல பிளேபேக் சிங்கர் ஆவேன் அப்படின்ட்டு. ஓகே. பட் ஐ வாண்டட் டு டூ சம்திங் இன் சிங்கிங். ஓகே, சூப்பர். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னு தெரியல. நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்தீங்களா பேசுறீங்களான்னு கேட்காதீங்க. பாத்தீங்களா, நம்ம இது ஒரு கனெக்ட் ஆகுது. என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஃபுட் என்ன? வெரி மச் திஸ், எனக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும். பன்னீர். ஆமா. உங்களுக்கு? எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சிக்கன் கறி ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப பிடிக்கும்.
ஓகே. நான் நார்த் இந்தியால வளர்ந்ததுனால எனக்கு தால் சாவல், தால் சாவல். ராஜ்மா, ம். அதே சமயத்துல எனக்கு எங்களுடைய ஐயர் சாப்பாடு எல்லாமே பிடிக்கும். வத்த குழம்பு, வத்த குழம்பு, பருப்புசிலி, ம். கீரை கூட்டு, ம். அந்த மாதிரி. ஸோ கான்ட்ராஸ்டா ரெண்டுமே பிடிக்கும். ஓகே. ஐ லவ் எனிதிங் which has taste. வெஜிடேரியன். வெஜிடேரியன். சூப்பர். இந்த ஃபுட் பார்ட்டி எப்படி இருந்தது? எங்களோட ஒன் டைம் பார்ட்டி ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த செஜ்வான் பன்னீர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இது வீட்டுக்கு போய் என் பையனுக்கு பண்ணி கொடுக்க போறேன். ஓகே. அவன் என்ன சொல்ல போறான்னு தெரியல. அவன் பிடிக்கலன்னா இங்கேயும் வாங்கிட்டு போய் கொடுத்துட போறேன். சூப்பர். அண்ட் எப்படி ஃபீல் பண்றீங்க? எங்களோட ஒன் டைம் பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க, எப்படி போச்சு இன்னைக்கு? நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எனக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்ம உட்காந்து ஒரு இன்டர்வியூவா பேசுறோம். அதுல வந்து நம்ம சம்டைம்ஸ் கான்சியஸும் ஆயிடுவோம். பட் இங்க சாப்பிடுற ஒரு டைவர்ஷன் இருக்கிறதுனால, நான் சாப்பிடுற பிரியரா இருக்கிறதுனால, என்னுடைய பாடல்கள்லயும் சாப்பாடு இருக்கிறதுனால I enjoyed it. Thank you so much. Okay, and thank you so much, ma'am. Thank you so much for coming. And நன்றி. Thank you. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட ஒன் டைம் பார்ட்டி பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான பார்ட்டில நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Sandhya. Ta-da!